தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வின் முதல் பகுதியாக எருமை கொம்பு அலங்காரம் வருகிறது. முக்தியாலு செட்டியார் திருவண்ணாமலையில் மளிகை கடை வைத்திருந்தார். தெய்வ பக்தி மிக்கவர். அவருடைய கடையில் கற்பூரம் முதலான பூஜை பொருட்களை வாங்கினால் அவற்றை தாராளமாக கட்டி கொடுப்பார். அது குறித்து கேட்டால் அது அண்ணாமலையானுக்குத்தானே போகிறது என்று பதிலளிப்பார். அவருக்கு ஒரு ஜவுளிக்கடையும் இருந்தது. சேஷாத்ரி சுவாமிகள் அடிக்கடி அவருடைய கடைகளுக்கு செல்வார். சுவாமிகள் சர்க்கரை, கற்கண்டு போன்ற பொருட்களையும் கல்லாவில் இருக்கும் காசுகளையும் கீழே கொட்டுவார். செட்டியார் எதனையும் கண்டுகொள்ளாது சுவாமியை வணங்கி நிற்பார். முக்தியாலு செட்டியார் பல லட்சங்களுக்கு சொந்தக்காரர் ஆகிவிட்டார். சுவாமிகள் ஒரு நாள் அவருடைய மளிகை கடையிலிருந்து பெரிய நெய்ட்டின்னை சாய்த்து கொட்டிவிட்டார். அன்று செட்டியாருக்கு ஏற்படவிருந்த பெரிய நஷ்டம் தவிர்க்கப்பட்டது. செட்டியாருக்கு மற்றொரு அனுபவம் ஏற்பட்டது. மற்றொரு நாள் சுவாமிகள் செட்டியாரின் ஜவுளிக்கடையிலிருந்து விலை உயர்ந்த துப்பட்டாவை எடுத்து சென்றார். அதனை சிறு சிறு துண்டுகளாக கிழித்தார். அத்துண்டுகளை ஒரு எருமை மாட்டின் கொம்புகளில் கட்டி அழகு பார்த்தார். அன்று செட்டியாருக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது. தொடரும் நிகழ்வு புழுத்து போன பழங்கள் குறித்ததாகும். பழ வியாபாரி ஒருவர் ஒரு வண்டி நிறைய மாம்பழங்களை கொட்டி அழகாக அடுக்கி வைத்திருந்தார். அவருடைய கடைக்கு சுவாமிகள் செல்வது உண்டு. அன்று காலை நேரம். பழ வியாபாரி கடையில் இல்லை. ஒரு சிறுவன் கடையை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சுவாமிகள் அங்கு சென்றார். ஒரு மாம்பழத்தை கையில் எடுத்தார். சிறுவனுக்கு சுவாமிகள் பற்றிய செய்திகள் தெரியாது. அவர் கையில் எடுத்த மாம்பழத்தை பிடுங்கிக் கொண்டான். சுவாமிகளை திட்டவும் தொடங்கினான். அருகில் இருந்த கடைக்காரர்கள் சிறுவனுக்கு சுவாமிகளின் பெருமையை எடுத்து கூறினர். ஆனால் சிறுவன் அவற்றை அலட்சியம் செய்துவிட்டான். அதனால் வண்டியில் வைத்திருந்த பழங்கள் முழுவதும் புழுத்து போய்விட்டன. தொடரும் நிகழ்வு வண்டியை விற்றுவிடு என்பது குறித்ததாகும். முருகன் ஒரு வண்டியோட்டி. முருகனும் அவனுடைய தாயார் உண்ணாமுலையும் சுவாமிகளை நன்கு அறிந்தவர்கள். ஒரு நாள் சுவாமிகள் முருகனின் தாயாரிடம் குடிக்க கூழ் கேட்டார். உண்ணாமுலை ஒரு பாத்திரம் நிறைய கூழ் எடுத்து வந்து கொடுத்தாள். சுவாமிகள் சிறிது கூழை பருகினார். போதுமான வருவாய் இல்லாததால் முருகன் வண்டி ஓட்டச் செல்லவில்லை என்று கூறினார். முருகா, நீ பேசாமல் வண்டியை விற்றுவிடு என்றார் சுவாமிகள். முருகனும் வண்டியை விற்றுவிட்டான். சில நாட்களில் முருகனுக்கு பெரிய இடத்தில் திருமணம் நடந்தது. மாமனார் மாப்பிள்ளையை சென்னைக்கு அழைத்து சென்று வசதியாக வாழச் செய்தார். தொடரும் நிகழ்வு சாலையில் கிடைத்தது ரூபாய் நோட்டுகள் என்பது குறித்ததாகும். சுவாமிகள் எப்பொழுதாவது முகத்தை மழித்துக் கொள்வார். ஒரு பக்க க்ஷவரம் முடியாத நிலையில் சுவாமிகள் எழுந்து சென்று விடுவார். சில அன்பர்கள் க்ஷவர கூலியை கொடுப்பார்கள். சொக்கலிங்கம் என்ற க்ஷவர தொழிலாளி மிகவும் சிரமப்பட்டு சுவாமிகளுக்கு முழு க்ஷவரம் செய்து முடிப்பார். ஆனால் அன்று எவரும் அதற்குரிய கூலியை கொடுக்கவில்லை. சொக்கலிங்கம் அதனை பொருட்படுத்தவில்லை. சுவாமிகளுக்கு முழு க்ஷவரம் செய்த நிறைவுடன் அவர் தன் வழியே சென்று கொண்டிருந்தார். ஓரிடத்தில் அவருடைய காலடியில் ஏதோ மிதிப்பட்டதை உணர்ந்து கீழே பார்த்தார். அவருடைய காலடியில் ரூபாய் நோட்டுக்கற்றை கிடந்தது. பணம் படைத்த முதலாளிகளும் எளிய கூலி தொழிலாளிகளும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளின் பார்வையில் முற்றிலும் சமமானவர்களே.
தொடரும் நிகழ்வு நீதிபதிக்கு பதவி உயர்வு என்பது குறித்ததாகும். திவான் பகதூர் சுந்தரம் 1909 மற்றும் 1910 ஆண்டுகளில் திருவண்ணாமலையில் நீதிபதியாக பணியாற்றி வந்தார். சுவாமிகளின் மகிமைகளை பற்றியும் அவருடைய யோக சக்தியை பற்றியும் கேட்டறிந்த நீதிபதிக்கு அவரை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. அவரது உள்ளத்தை அறிந்த சுவாமிகள் நீதிபதி எதிர்பாராத நேரத்தில் அவருடைய இல்லத்திற்கே சென்று விட்டார். சுவாமிகளுக்கு உரிய ஆசனம் அளித்தார் நீதிபதி. தங்கள் இல்லத்தில் உணவருந்த வேண்டினார். சுவாமிகள் வழக்கம் போல் அனைத்து உணவு வகைகளையும் கலந்து சிறிது சாப்பிட்டார். நீதிபதி சுவாமிகளுக்கு புதிய வேட்டியை அளித்தார். சுவாமிகள் புதிய வேட்டியை உடுத்துக்கொண்டார். பழைய வேட்டியை மடித்து நீதிபதியின் கழுத்தில் மாலையை போல் அணிவித்தார். நீதிபதி தென்னார்காடு மாவட்ட நீதிபதியாக இருந்த பொழுது மீண்டும் சுவாமிகளை சந்தித்தார். சுவாமிகளுக்கு புதிய வேட்டி வாங்கி வர ஒருவரை அனுப்பியிருந்தார். அவரால் குறிப்பிட்ட நேரத்தில் வேட்டியை வாங்கி வர இயலவில்லை. அவரை வழியில் சந்தித்த சுவாமிகள் புதிய வேட்டியை தானே வலிய வாங்கி உடுத்திக் கொண்டார். அப்போது நீதிபதி அவர்கள் விடுப்பில் இருந்தார். விடுப்பு முடிந்து திரும்பியவருக்கு உயர் நீதிமன்ற பதவியாக பதவி உயர்வு கிடைத்தது. தொடரும் நிகழ்வு தலையில் அடித்தார் என்பது குறித்ததாகும். வெங்கட்ராமையர் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அவரிடம் வெறுப்பு கொண்ட மேல் அதிகாரிகள் அவரை இடைநீக்கம் செய்தார்கள். 3 மாதத்திற்கு பிறகு அவரை வேலையிலிருந்து நீக்கவும் திட்டம் தீட்டி வந்தனர். வெங்கட்ராமையர் தற்செயலாக சேஷாத்ரி சுவாமிகளை தரிசித்தார். சுவாமிகள் வெங்கட்ராமையரின் தலையில் நன்றாக அடித்து விட்டார். வெங்கட்ராமையர் அதனை பொருட்படுத்தவில்லை. சுவாமிகளின் செயலில் ஏதாவது பொருள் இருக்கும் என்று நம்பினார். அன்று பள்ளிக்கு சென்ற வெங்கட்ராமையருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. வெங்கட்ராமையரின் மேஜை மீது ஒரு கவர் வைக்கப்பட்டிருந்தது. தன்னை வேலையிலிருந்து நீக்கியிருப்பார்கள் என்று எண்ணி தயக்கத்துடன் அந்த கவரை பிரித்தார். பதவி நீக்க உத்தரவு அல்ல, பதவி உயர்வு உத்தரவு. அவருக்கு தலைமை ஆசிரியர் பணி நியமன உத்தரவு வந்திருந்தது. சுவாமிகளின் தரிசனத்தினாலும் அடியினாலும் தமக்கு பதவி உயர்வு வந்ததை எண்ணி வெங்கட்ராமையர் பெரிதும் மகிழ்ந்தார். காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றிய ஒருவர் சுவாமியின் பக்தராக இருந்தார். அவரை சுவாமிகள் முதலியார் என்று அழைப்பார். ஒரு நாள் முதலியார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை காண சென்று கொண்டிருந்தார். வழியில் சுவாமிகளை தரிசித்தார். ஓய் முதலியார், உமக்கு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுக்கவா என்று கேட்டார். அவருக்கு சம்பள உயர்வு வழங்க மேலதிகாரி விரும்பவில்லை. அச்செய்தியை முதலியார் சுவாமிகளிடம் தெரிவித்தார். முதலியாருக்கு நான் 10 ரூபாய் சம்பள உயர்வு அளிக்கிறேன், வாங்கிக் கொள் என்றார் சுவாமிகள். முதலியார் சற்றும் எதிர்பாராத விதமாக 2 நாளில் அவருக்கு 10 ரூபாய் சம்பள உயர்வு அளித்து உத்தரவு வந்தது. நாளைய நிகழ்விலும் தொடர்ந்து நாம் சேஷாத்ரி சுவாமிகளின் அற்புதமான திருவிளையாடல்களை சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.